எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒன்றும் இல்லைப்பா, நம்ம எக்ஸாம் போர்டு எக்ஸாம் இருக்கு இல்லைங்களா? பிசியோ எஸ்சியோ சரி, எல்லாருக்கும் எதை படிக்கலான்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். எல்லாம் அதனால் அதை ஒரு கிளாரிஃபை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ, சரிங்களா? இப்போ நம்ம நியூ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நியூ ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிக்கலாம், எதை படிக்கலாம்னு ஒரு டவுட் இருக்கும். பழைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம படிக்கிற மெத்தட் எதனா தப்போ, படிக்கிற மெட்டீரியல் எதனா தப்போ, அதனால் நம்மளுக்கு ரிசல்ட் வர மாட்டேதோ, அந்த ஒரு சந்தேகமும் இருக்கும். ரெண்டு பேரும் நல்லா கவனிச்சிங்கப்பா. நம்மளுக்கு சோர்ஸை பொறுத்த வரைக்கும் அவன் சிலபஸில் என்ன கொடுத்துருக்கான், ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் கேட்போன்னு கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா? அப்போ நம்ம கண்டிப்பாக படிக்க வேண்டியது என்னன்னா, ஸ்கூல் புக்கை தான் நம்ம கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஏன்னா ஸ்கூல் புக்கில் இருந்து தான் வெளியில் இருக்க மெட்டீரியலே உருவாகுது, ஓகேங்களா? இதில் இருக்க கண்டென்ட்டை எடுத்து தான் வெளியில் கொடுக்குறாங்க. அப்படின்றப்ப இதுலேருந்து எடுத்து கொடுக்குற அதை நம்ம படிக்க ரெடியாக இருக்கிறப்ப இதே ஆர்ஜினே இதுதான், சரிங்களா? அப்போ இதையும் படிக்கணும், இதை தான் கண்டிப்பாக படிக்கணும். அதனால எல்லாம் ஸ்கூல் புக்கை தான் படிக்கணும். அதில் நம்ம பிசிக்கு முதல்ல பார்த்துருவோம். பிசி எக்ஸாமுக்கு என்ன படிக்கலாம் அப்படின்னா, 6th to 10th வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக். அதில் என்னென்னா, பிசி எக்ஸாமுக்கு சயின்ஸு, சோஷியல், மேக்ஸ், தமிழ், ஓகேங்களா? இந்த 4 சப்ஜெக்ட் படித்தோம்னா தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு, சயின்ஸு, சோஷியல், மேக்ஸ் ஸ்கோரிங் பார்ட்பா. பிசி எக்ஸாமுக்கு அவங்க 10th வரைக்கும், 6th to 10th வரைக்கும் இந்த சப்ஜெக்ட்லாம், இந்த புக்கெலாம் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும், சரிங்களா? அதில் எஸ்ஐக்கு நம்ம கம்பேர் பண்ணுறப்ப எஸ்ஐக்கும் இதுதான் பேஸ். 6th to 10th இது சொன்னது அப்படியே எஸ்ஐக்கு. எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன பண்ணணும்னா 11th டிகிரி ஸ்டாண்டர்ட் இல்லைங்களா? அதனால் நம்ம 11th 12th மட்டும் போகணும். 11th 12th எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, சயின்ஸில் இருந்தும் கொஷின்லாம் வருது, சரிங்களா? பாலிட்டி, ஹிஸ்ட்ரி அந்த எக்ஸாம்லாம் வரும். ஜியாகிரஃபி அதில் புக் பேக்கு, பாக்ஸ் கண்டென்ட்லாம் நிறையா இருக்கும். அதையுமே கோத்ரூ பண்ணணும். அதை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் கண்டென்ட், புக் பேக், எல்லா புக்லேயும் பாக்ஸ் கண்டென்ட், புக் பேக் ஒன்று. சிலபஸில் கவர் ஆகிற டாபிக் லெசன் இருக்கும் இல்லைங்களா? அதை கொஞ்சம் டெப்த்தாக ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க 11th 12th பொறுத்த வரைக்கும். அது போக 12th எஸ்ஐ எக்ஸாமுக்கு இங்கிலீஷ் 10 மார்க் கேட்குறாங்க, சைக்காலஜிலே வரும், சரிங்களா? தமிழ் 10, இங்கிலீஷ் 10. அப்போது தமிழ்ன்றது 6th to 10th வரைக்கும் படித்தா போதும். தமிழுக்கு பிசியாக இருந்தாலும், பிசி எலிஜிபிலிட்டிக்கும் சரி, எஸ்ஐ எலிஜிபிலிட்டிக்கும், அதுவும் எஸ்ஐயில் 10 கொஷின் ஸ்கோரிங் பார்ட் இருக்குது. அதனால் 6th to 10th தமிழ் படிச்சிருங்க. இங்கிலீஷும் எஸ்ஐக்கு ஆட் ஆகுது, 10 கொஷின் வருது, சரிங்களா? அதனால் இங்கிலீஷும் படிக்கணும் எஸ்ஐக்கு. அதுக்கப்புறமா சைக்காலஜிக்கு ஆர்எஸ் அகர்வால் புக்கு, ஓகேங்களா? நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது ஆர்எஸ் அகர்வால் புக்கில் எல்லாமே நமக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு டாப்பிக்லேயும் 1000 கொஷின் போல் நம்ம ஒர்க் பண்ணி பார்க்குறதுக்கு, ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கே கொஷின் இருக்கும். அது போக முன்னாடி எக்ஸாம் நடந்திருக்கு இல்லைங்களா? அதில் டிட்டோவாக ஒரு 3-5 கொஷின் ரெகுலராக கேட்டுகிட்டே இருக்காங்க அந்த புக்கில் இருந்து. அதனால் நம்ம சைக்காலஜிக்கு ஸ்கூல் மேக்ஸ் புக் இருக்குது இல்லைங்களா? ஸ்கூல் மேக்ஸ் புக் ப்ளஸ் ஆர்எஸ் அகர்வால் புக் ரெண்டையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே, ஒர்க் அவுட் பண்ணாலே சைக்காலஜிக்கு போதுமானது. அது போக கரண்ட் அஃபேருக்கு நியூஸ் பேப்பர், கண்டிப்பாக நியூஸ் பேப்பரை படிங்க. தேவையில்லாமல் நம்ம அந்த இன்ஸ்டியூட்லேருந்து இவ்வளோ கொடுக்குறான், 500 பேஜ் கொடுக்குறாங்க, 1000 பேஜ் கொடுக்குறாங்க, இது படித்தா போதும், இதுலேருந்து வந்துடும் அப்படின்னு நினச்சி நானும் நிறைய டைம் வந்திருக்கேன். எல்லாம் படிப்பேன், 500 பேஜ் 600 பேஜ் இருக்கும், பார்த்தா எக்ஸாமில் படித்த கொஷினே வராது. எங்கே இருந்தால் கேட்குறாங்கன்னு தெரியுது. ஆனால் முடிச்சதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணால் டெய்லியும் நம்ம நியூஸில் கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அந்த கேள்விப்பட்ட நியூஸை தான் நம்ம டிஎன்ஏ யூஎஸ்ஆர்பி போர்டில் ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான, கேள்விப்பட்ட, காதாலேயோ நியூஸில் பேப்பரில் வந்த கொஷினை தான் கரண்ட் அஃபேராக கேட்குறாங்க, ஓகேங்களா? அதனால் கரண்ட் அஃபேருக்கு நியூஸ் பேப்பர் பெஸ்ட்டு. வேறு எந்த ஒரு மெட்டீரியலும் தேவையில்லை. நியூஸ் பேப்பரை நீங்கள் ரெகுலராக படிச்சிங்கன்னா பிசிக்கும் சரி, எஸ்ஐக்கும் சரி, வேறு எக்ஸாம்களுக்குமே நம்ம கரண்ட் அஃபேருக்கு பிரச்சனையே கிடையாது. உங்களுடைய நாலேஜும் கெயின் ஆகும். நீங்கள் ரீட் பண்ண அது ஜிகே பாயிண்டில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ரீட் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நியூஸ் பேப்பரை கண்டிப்பாக படிங்க. இது போக நம்ம மெட்டீரியல் என்ன பண்ணுறோம்னா, மெட்டீரியல் ஒன்லைனராக வச்சு ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்கூல் புக் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் கெயின் ஆகும். உங்களுக்கு இப்போ நம்ம கேட்குற கொஷின் எல்லாமே கூற்றுக்காரனை தான் கேட்குறான், சரிங்களா? ரீசனிங் தான் கேட்குறான். அதை நம்ம ஒன்லைனர் படித்து அதை நம்ம கரெக்டாக போட முடியாது. அதனால் நீங்கள் ஸ்கூல் புக்கை டாப் டு பாட்டம் நல்லா புரிஞ்சு படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு கூற்றுக்காரனம் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும், சரிங்களா? அது போக உங்களுக்கு கொஷின் தெரியாத கொஷின் வந்தாலும் நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணவோ இல்லை நெக்லெக்ட் பண்ணவோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஸ்கூல் புக்கை படிச்சிங்க அப்படின்னா. அது போக நம்ம மெட்டீரியல் ரிவிஷன் பண்ண வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸ்கூல் புக் ஆரம்பத்தில் படிக்கிறதுக்கு எல்லாரும் கஷ்டமாக தான் இருக்கும். என்னடா இப்படி இருக்குது, இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. ஒன்ஸ் நீங்கள் வாசிட்டிங்கன்னா அடுத்த டைம் இன்னும் ஈஸியாக இருக்கும், அடுத்த டைம் டக்கு டக்குன்னு திருப்பிட்டு போயிட்டே இருக்கலாம், சரிங்களா? நமக்கு இன்னும் டைம் இருக்குது. எக்ஸாம் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? இந்த வருஷத்தில் வரும். இருக்கிற டைமை இப்போலேருந்தே நீங்கள் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கூல் புக்கை ரீட் பண்ணியும் ரிவிஷன் பண்ணியுமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த சான்ஸை மிஸ் ஆனவங்க சரி, இது படிக்கிறவங்க சரி,
நல்லா யூஸ் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. லாஸ்ட்டில் நம்ம கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் படிச்சிக்கலாம் அப்படின்னா அந்த 3 மாதத்தில் படித்து நம்ம பார்டரில் தான் நிற்க முடியும், இல்லை வெளில தான் இருக்க முடியும், உள்ளார போக முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும், இப்போலேருந்தே ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா டாப்பில் போய் உட்காந்துக்கலாம், நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது.